அனைவருக்கும் வணக்கம். நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நம் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நாம் இந்த கணத்தில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு நொடியில் தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நொடியிலும் தான் வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நிகழ்காலத்தில் இந்த ப்ரெசண்டில் ஒவ்வொரு நொடியிலையும் வாழ்க்கையானது கடந்து போய்கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்போது அப்படி தான் இப்போ இந்த வாழ்க்கை நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படி இந்த வாழ்க்கையே இதுதான். இந்த வாழ்க்கை கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது, நிகழ்காலம் மட்டும்தான் இருக்குது. கடந்த காலம் எதற்கு உண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதிற்கு தான் கடந்த காலம் உண்டு. எதிர்காலமும் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதுக்கும் தான் இந்த எதிர்காலமானது. அதாவது இது ஒரு உண்மை இல்லாத ஒரு மாயை, ஒரு கற்பனை. வருங்காலம் கடந்த காலம் எல்லாம் நம் மனது நம்மை ஏமாற்றுவதற்கான ஒரு கற்பனை. நாம் அதை உடைத்து தெளிவாக புரிந்து கொண்டு அதை உடைத்து அதிலிருந்து நாம் எவ்வாறு வெளியேற வேண்டும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம். வாழ்க்கையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் செயல்படும்போது பார்த்திங்கன்னா அவசரமாக நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ எதையோ நம்ம பிடிக்க போகிறது மாதிரி, ஏதோ ஒன்று ஃபாஸ்ட்டாக போகுது, ஏதோ ஒன்று நம்ம போயிட்டு பிடிச்சாகணும். அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு கணமும் அவசரமாக போகிறோம். காரணம், எதிர்காலத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை இருக்கின்றது. கடந்த காலத்தின் அந்த நினைவுகளிலேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக தான் நம்முடைய வாழ்க்கையானது அந்த மனதின் அடிப்படையில் நிகழ்காலத்தை மறந்து எதிர்காலத்தையும் கடந்த காலத்தினுடைய நினைவுகளையும் அடிப்படையில் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துக்கத்தில், துன்பத்தில், துயரத்தில். வாழ்க்கையில் ஏதோ ஒரு அவசரம், எங்கே போனால் அவசரமாக போகிறது, அவசரமாக வர்றது, ஏதோ ஒரு அவசர உலகமாக மாறிவிட்டது. மனிதர்களும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அவசர உலகத்தில் அவசரமாக ஒரு ரோபோ மாதிரி ஆகிட்டாங்க. இவ்வாறு தான் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். நிகழ்காலத்தில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் நாம் இந்த கணப்பொழுதில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் என்ன பண்ணலாம், மிகவும் மன அமைதியுடன் வாழ்விற்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்து கொண்டு மன நிம்மதியோடு, மன அமைதியோடு, எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நிதானமாக வாழ்க்கையை நாம் கழிக்கலாம். இதுதான் முக்கியம். இந்த கடந்த கால நினைவுகளிலேயே நாம் வாழ்ந்தோமே என்றால் நமக்கு ஒரு பயம், பதட்டம், ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு தாழ்வு மனப்பான்மை போன்ற எல்லா மனதின் மாயைகள், மனதின் ஏமாற்றுகளிலும் நாம் சிக்கிக்கொண்டு நாம் நிகழ்காலத்தை தொலைத்து விடுவோம். இதுதான் நடக்கும். அதனால் அந்த மனம், நாம் கடந்த காலத்தில் நடந்து விட்டது, முடிந்தது, ஒரு தவறு செய்து விட்டோமே என்றால் இன்னும் வருங்காலத்தில் நாம் என்ன பண்ணணும், அந்த தவறு திரும்ப செய்யக்கூடாது. நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்ளும் பொழுது நம் மனதில், நம் மனசாட்சிக்கு ஓகே நாம் திருந்தி விட்டோம் என்ற ஒரு மனசாட்சிக்கு ஒரு நிம்மதி, மனசாட்சிக்கு ஒரு மனதிற்கு ஒரு விடுதலை, அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கின்றது. தீர்வு கிடைக்கும்போது என்னாவது, அந்த எண்ணம் நம்மை விட்டு விலகி செல்கின்றது. ஒன்ஸு இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் வெளிவந்தோம் என்றால் நம் மனமானது அன்பில் திளைக்கும், அமைதியில் திளைக்கும், நிகழ்காலத்தில் வாழும். இவ்வாறு நாம் ஒவ்வொரு கடந்த காலத்தின் ஒவ்வொரு பதிவுகளையும் எடுத்து நாம் ஆராய்ந்து என்ன பிரச்சனை, அதை ஆராய்ந்து அதை கைவிட்டோமே என்றால், தவறுகளை கைவிட்டு நல்லதை கடைபிடித்தோமே என்றால் நம் மனமானது நிகழ்காலத்தில் நிம்மதியில் அமைதியுடன் வாழ்க்கை வாழலாம். எதிர்காலத்தில் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அவசியம் கிடையாது. நிகழ்காலத்தில் நமக்கு என்ன தேவையோ, எதிர்காலத்தில் என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். இதுதான் முக்கியம். கடந்த காலத்தில் நான் குற்றம் செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், என் மனம் ரொம்ப துன்பப்படுது, வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால்
நம்ம அதை நினைத்து யோசித்து அதை நினைத்து குற்ற உணர்ச்சியில் தாழ்வு மனப்பான்மையில் போகிறதை விட நாம் என்ன பண்ணணும், நம் மனசாட்சிக்கு உண்மையாக நாம் திருந்தி விட்டோம், அந்த குற்ற உணர்ச்சி நம்ம திரும்ப பண்ண மாட்டோம். அப்படி நம்ம மனசாட்சிக்கு நம்ம ஒன்ஸ் நம்ம சரி செய்து விட்டோமே என்றால் இந்த மனமானது என்ன பண்ணும், அந்த குப்பையை அந்த மனதிலிருந்து நம்ம எடுத்து வெளியே போடலாம். இதுதான் நம் மனம் கடந்த காலத்தின் பதிவுகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கான ஒரு முயற்சி, ஒரு பயிற்சி. இதனை நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு கடந்த காலத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன விஷயம் என்று பார்த்து அதை நாம் மனதிலிருந்து எடுத்து வெளியே போட்டோம்னா கடந்த காலத்தில் பதிவுகளிலிருந்து நாம் வெளியே வரலாம். பின்பு நாம் நிகழ்காலத்தில் இந்த நொடிப்பொழுதில் நாம் வாழ்க்கை வாழ வேண்டும், முழுமையாக வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த காலத்தில் எந்த ஒரு எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் அந்த கணப்பொழுதில் நாம் வாழ்ந்தோமே என்றால் வாழ்க்கையின் இந்த மிராக்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க, வாழ்க்கையின் அந்த அதிசயங்கள் நமக்கு ஒவ்வொரு வினாடியிலும் நடந்து கொண்டே இருக்கும். இப்பவும் நமக்கு வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஒரு பக்குவம் இல்லை, ஒரு மன முதிர்ச்சி இல்லை. அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நமக்கு அந்த அறிவுத்திறன் இல்லாத காரணத்தினால் அது நடந்தாலும் நாம் கவனிக்க தவறிவிடுகின்றோம். நாம் அந்த கணத்தில் வாழ்ந்தோமே என்றால் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த மிராக்கிள்ஸ், அந்த அதிசயங்கள் நடப்பது நமக்கு தெரியும், அதை நமக்கு புரிய வரும், அதை நாம் அனுபவிக்கலாம். இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் என்னாகும், அதிகரித்து கொண்டே போகும். நிகழ்காலத்தில் வாழ்வதனால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவங்களையும் என்ன பண்ணலாம், நம் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளலாம். அனுபவங்களின் மூலமாக நம்முடைய ஆன்மாவானது என்ன ஆகும், அடுத்த பரிணாமத்தை பற்றிய ஒரு புரிதலும் ஆன்மா ஒரு முதிர்ச்சியையும் அடையும். அடுத்த இந்த உடலில் விட்டு அடுத்த ஒரு ஆன்மா பரிணாமத்திற்கு போகும்பொழுது ஒரு பக்குவத்தின் காரணமாக நம் மனமானது, நம்முடைய ஆன்மாவானது அமைதி நிலையில் எந்த ஒரு கர்ம வினைகளையும் எடுத்து செல்லாது. ஆன்மாவின் தன்மையை நாம் முழுமையாக அனுபவிக்கலாம். அதற்கு இடையூறாக இந்த மனமோ, இந்த வாழ்க்கையோ, இந்த உடலினுடைய ஒரு கர்மவினையோ, அந்த மனதினுடைய கர்மவினையோ, எந்த கர்மவினையும், இந்த பிராண சக்தியினுடைய கர்மவினையோ, எந்த கர்மவினையும் நம்மளை பாதிக்காது. ஆன்மா அதனுடைய லயத்தில் லயித்திருக்கும். இதுதான் முக்கியம். அனைவருக்கும் நன்றி.